Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். சோ தீபாவளினால எல்லா வீட்லயுமே கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து நீங்க வந்து செய்வீங்க. சோ நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் சொல்றாங்க பார்க்க போறோம். நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாம வந்து நம்ம குலாப் ஜாமுன் வந்து வீட்ல இருந்து ரெடி பண்ணலாம். சோ ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ரவை இருந்தாலே போதும் நம்ம சூப்பரா வந்து பெர்ஃபெக்ட்டா சாஃப்ட்டான ஒரு குலாப் ஜாமுன் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோ பார்த்து எப்படி வந்துட்டு குலாப் ஜாமுன் செய்யலாம் சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவு ரவை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ரவை பார்த்தீங்கன்னா அதோடைய கலர்லாம் வந்து மாற தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ரவை வந்து ஹீட் ஆனாலே போதும். நீங்கள் 2 to 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வறுத்தெடுத்தாலே போதும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ரவையை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா பவுடரை வந்து திரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் 2 கப் அளவு பால் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு ரவை அளந்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நல்லா வந்து கொதித்து வரணும். நல்லா பால் வந்து காஞ்சிடணும். ஸோ பால் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 நிமிஷம் கலந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியாகி வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம்னா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ மீடியமான சைஸில் உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ குலாப் ஜாமுனுக்கு பார்த்தோம்னா சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவை அளந்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு தன்மை வந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லா குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து வேகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு 5 to 10 நிமிஷம் வரை இருக்கும் பாருங்கள். இந்த வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உடனே எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜூஸியாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டான வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி குலாப் ஜாமுன் செய்யலாம் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.